ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து ஆபத்தில் அறிவே துணை. ஒரு குல்லா வியாபாரி இருக்காரு. அவரு குல்லா விற்கிறதுக்காக கிளம்பி போறாரு. மத்தியான டைம் ஆனதுனால சாப்பிட்டு ஒரு மரத்தடிய உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்லி தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல அந்த மூட்டையில குல்லாலாம் வச்சிருக்காரு. மரத்துல இருந்து எல்லா குரங்குகளும் இறங்கி வந்து அந்த குல்லாக்களை எடுத்து ஆளுக்கு ஒண்ணா தலையில போட்டுட்டு மரத்து மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவரு எந்திரிச்சு பார்த்ததுமே ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவரு வந்து குரங்கோட குணம் தெரிஞ்சு அவரு தலையில போட்டிருக்க குல்லாவை எடுத்து தரையில வீசுறாரு. அதே மாதிரியே எல்லா குரங்குகளும் அந்த குல்லாவை தரையில வீசுது. இவரு அந்த குல்லாலாம் எடுத்துட்டு பையில மூட்டையில போட்டு கட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அதே கொஞ்ச நாள் கழிச்சு அவரு இறந்து போயிடுறாரு. அந்த வியாபாரத்தை வந்து அவரோட மகன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வியாபாரத்துக்கு கிளம்பி போறாரு. அவருக்கும் அதே அனுபவம். மூட்டையில இருக்க குல்லாக்கள் எல்லாம் எடுத்து குரங்குகள் எல்லாம் தலையில போட்டுக்கிட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அவருக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது வந்து ஞாபகம் வருது. யோசிக்காம அத பண்றாரு. அவரு தலையில இருக்க குல்லாவை எடுத்து தரையில வீசுறாரு. அப்போ அதுல ஒரு அதிர்ச்சி நடக்குது. எந்த குரங்குமே அந்த குல்லாக்கள தரையில வீசவும் இல்ல. மேல இருந்து ஒரு குரங்கு கிடுகிடுன்னு இறங்கி வந்து அந்த குல்லாவை எடுத்துட்டு போய் மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப இவரு யோசிக்கிறாரு. அப்பா நம்மளுக்கு இப்படிதானே சொல்லி குடுத்தாரு. இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேல இருந்து ஒரு குரங்கு சொல்லுது, உங்க அப்பா மட்டும் தான் குல்லாக்கள வீசுனா குரங்குகள் எல்லாம் வந்து அதே மாரியே வீசும் அப்படின்னு சொல்லி சொல்லி குடுத்திருப்பாரா? எங்க அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி குடுத்தாரு. வியாபாரிகள்லாம் வந்து குல்லாக்கள வீசுனாங்கன்னா, நீங்களும் அதே மாரி வீசாதீங்க. கொஞ்சமாச்சும் அறிவா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிக் குடுக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் சொல்லுது. இவரு ஆமால்ல, காலமும் மாறிடுச்சு. க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். பாய். தேங்க் யூ.